இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பசித்தபோது கிடைக்காத உணவும் பதறியபோது கிடைக்காத உறவும் தேவையில்லாத ஒன்றாக மாறிவிடுகின்றது என்று கூறுவார்கள். பசித்தபோது கிடைக்காத உணவும் பதறியபோது கிடைக்காத உறவும் தேவையில்லாத ஒன்று. உண்மைதானே அன்பிற்குரியவர்களே? ஒரு சிறு பிள்ளை ஒன்று பெரிய ஹோட்டல் முன்னால் பசியில் வாடிக்கொண்டு நிற்கிறது. பலரும் அந்த ஹோட்டலுக்கு வந்தவர்கள் வேடிக்கை பார்த்துவிட்டு போனார்கள். தங்கள் வயிறு நிறைய உண்டார்கள். எல்லாவற்றும் செய்துவிட்டு அந்த பிள்ளையையும் பார்த்துவிட்டு போய்கொண்டுதான் இருந்தார்கள். அப்போது உண்ண வந்த ஒருவர் ஒன்று கொண்டிருந்த பொழுது இந்த சிறுவனை பார்க்கிறார். அவனுடைய முகத்தை பார்த்தவுடனேயே அவருடைய இதயத்தில் ஈரம் கசிந்தது. எனவே அவர் எழுந்து வந்து அந்த சிறுவனை அழைத்து கொண்டு போய் தன் அருகில் உட்கார வைத்து அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு ஆர்டர் செய்து அவனுக்கு தேவையானதை வாங்கி உண்ண வைத்து மகிழ்ந்தார். அன்பிற்குரியவர்களே, ஒரு பிள்ளை உணவில்லாமல் தவிக்கின்ற பொழுது அதை உணர்கின்ற ஒவ்வொரு மனிதனுமே ஒரு கடவுளைப் போலத்தான். இன்று எத்தனையோ பேர் உண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு பிறருடைய தேவையை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றவர்கள் பலர் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், நாம் இறைவனின் கரங்களில் தாழ்ச்சியின் கருவிகளாக இருந்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதங்களை, வரங்களை நம்மோடு வாழுகின்ற, குறிப்பாக இல்லாத மக்களோடு, கஷ்டப்படுகின்ற மக்களோடு பகிர்ந்து வாழுகின்ற மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான். போன வாரம் கூட நாம் பார்த்தோம், தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கின்றவர்கள் தன் அதிகாரத்தின் கீழ் வருகின்ற மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர உபத்திரமாக இருக்கக்கூடாது. பரிவு காட்ட வேண்டுமே தவிர அவர்களை பரிகசிக்கக்கூடாது என்பதை நாம் பார்த்தோம். இன்றைய நாள் வாசகங்களும் கூட, குறிப்பாக முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் கூட இப்பேற்பட்ட ஒரு பகிர்வைத்தான் அது நமக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கலாம். அன்பின் வெளிப்பாடு பகிர்வு, இந்த சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்த அன்பின் வெளிப்பாடு பகிர்வு என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நம் முன்னால் வைக்கின்றன. குறிப்பாக ஏதாவது தொற்று நோய் காலங்கள் வருகின்ற பொழுது அல்லது இயற்கை அழிவுகள் வருகின்ற பொழுது, பேரழிவு வருகின்ற பொழுது, அந்த அழிவுகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் வீடு இழந்து, வாசல் இழந்து, வேலை இழந்து, உணவுப் பொருட்கள் இழந்து, உடைகளை இழந்து அனாதைகளாக நிற்கின்ற வேளையில் அவர்கள் படுகின்ற அந்த உள்ள வேதனையை நாம் என்றாவது உணர்ந்திருக்கின்றோமா? இதுபோன்ற காலகட்டங்களில் இருப்பவன் இல்லாதவன் என்ற ஒரு நிலை இல்லாமல் எல்லோருமே இல்லை என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாட மாளிகையில் வாழ்ந்தவனும் கையேந்தி நிற்கிறான், குடிசையில் வாழ்ந்தவனும் கையேந்தி நிற்கின்றான். காரு பங்களா என்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தவன் கையேந்தி நிற்கின்றான். கட்டை வண்டியில் போனவனும் கூட கையேந்தி நிற்கின்றான். கழுத்து நிறைய தங்க நகை அணிந்தவனும் கையேந்தி நிற்கின்றான். ஒன்றுமே இல்லாதவனும் கையேந்தி நிற்கின்றான். இப்பேற்பட்ட ஒரு நிலையை உருவாக்குவதுதான் எதிர்போன்ற இயற்கை சீற்றங்கள். அந்த சமயத்தில் தான் ஒரு மனிதனுடைய உண்மையான நிலையை நாம் கண்டுகொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, இப்பேற்பட்ட இயற்கை அழிவுகள் வருகின்ற பொழுது பல மக்கள் ஜாதி, மதம், இனம், மொழி பார்க்காமல் ஓடி வந்து உதவி செய்வதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். வாழுகின்ற பொழுது நாம் வேறுபாடு பார்க்கின்றோம். ஆனால் இது போன்று ஒரு இக்கட்டான நிலை வருகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுமே இறங்கி வந்து பணி செய்வதை நாம் பார்க்கலாம். சமைத்து கொடுப்பதாக இருந்தாலும், பொருட்களை வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும், உடைகளை வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும், அதை சமைத்து பரிமாறுவதாக இருந்தாலும், தங்களுக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்தவர்களாய் அவர்கள் ஓடி ஓடி வந்து உதவி செய்கின்ற நல்ல உள்ளங்களையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஆக மக்கள் கஷ்டப்படத் தொடங்கி வாழுகின்ற பொழுது, பசி பட்டினியால் மக்கள் ரோட்டிலே மயங்கி விழுந்து கிடந்து கொண்டிருந்த பொழுது எத்தனையோ நல்ல உள்ளங்கள் அவர்கள் மீது இரக்கம் வைத்து உதவி செய்வதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அன்பின் வெளிப்பாடு அந்த மக்கள் மீது நாம் காட்டுகின்ற அன்பு. அதுவும் ஒன்றுமில்லாத மக்கள் மீது காட்டுகின்ற அன்பு மிக பெரியது. அன்பிற்குரியவர்களே,
அதைத்தான் நாம் பிற மக்களிடம் வெளிப்படுத்த வேண்டும். தன்னிடமிருந்த அனைத்தையும் மக்களுக்காக ஒரு மனிதன் கொடுக்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த அன்புதான். அன்பிற்குரியவர்களே, தன் சொத்துக்களை ஏழை மக்களுக்காக கொடுக்க வைத்தது அந்த அன்புதான். இதைத்தான் இன்று எத்தனையோ மக்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஏராளமான மக்கள் செய்யாமல் இருந்தாலும் அவர்களிலும் ஒரு சில பேர் அந்த ஏழை மக்கள் மீது மனம் இறங்கி கண்ணீர் சிந்தி உதவி செய்ய முன் வருகின்றார்களே, பகிர்ந்து கொள்ள முன் வருகின்றார்களே, அதுதான் அந்த அன்பின் வெளிப்பாடு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நம் கண்முன்னால் வைக்கின்றன. இன்றைய முதல் வாசகம் 2ஆம் அரசர்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாசகமானது இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு ஒரு முன் தயாரிப்பாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். பாகால் சாலிசாவைச் சேர்ந்த ஒருவர் எலியாவிடம் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வாற்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கொண்டு வந்து கொடுக்கின்றார். அதனை பெற்றுக்கொண்ட எலிசா தன்னுடைய பணியாளர்களை அழைத்து கூறுகின்றார், அங்கே அவருடைய வார்த்தையை கேட்க வந்த 100க்கும் அதிகமான பேருக்கு இதனை பகிர்ந்து கொடு என்று கூறுகின்றார். அதற்கு அந்த பணியாளர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? சுவாமி, இந்த 20 கோதுமை அப்பங்களை கொண்டு எப்படி இந்த 100 பேருக்கு நாம் பரிமாற முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். அவ்வாறு எழுப்புகையிலே எலிசா கூறுகின்றார், இவற்றையும் மக்களுக்கு உண்ணக்கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுவதை அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மனம் உவந்து கொடுக்கின்ற காணிக்கையை இறைவன் ஆசீர்வதித்து பலுகி பெருகச் செய்கின்றார். உண்மைதானே? இதை நாம் உணர்ந்திருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில்? இந்த 2வது வாசகமானது 2 இனத்தாரையும் ஒன்றுபடுத்திய இறைவன் பெயரளவில் மட்டுமல்லாமல் செயலளவிலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் என்று பவுலடியார் கூறுவதை நாம் பார்க்கலாம். காரணம், அவர்களுக்குள்ளே பிளவுகள் இருந்தது, ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. சரிசமமாக வாழ முடியாமல் ஒருவர் பிறரை மட்டம் தட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் இவைகளை பார்க்கின்ற பவுலடியார் கூறுகின்றார், உங்களுக்குள் பிளவுகள் தேவையில்லை, உங்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும், உங்களுக்குள் சரி சமம் என்ற நிலை ஏற்பட வேண்டும். ஏனென்றால் முழுமன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துவதை நாம் பார்க்கலாம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நமக்குள் பிளவுகள் இல்லாமல் இருக்கின்றோமா? நமக்குள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்கின்றோமா? நம்மோடு வாழ்கின்ற பிறரை சரிசமமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோமா? அன்பிற்குரியவர்களே, கடவுள் ஒருவர் தானே, அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார் தானே. அப்படியானால் குடும்ப பிள்ளைகள் ஒற்றுமையாக இருப்பது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றுமையின் செய்தியை அன்பை அடிப்படையாக வைத்துத்தான் அவர் கூறுகின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர் கூறுகின்ற இந்த பண்புகள் அன்று வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, இன்று வாழுகின்ற நமக்கும் தான் அவசியம் இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். நாம் ஒருவர் பிறரை முழுமையாக அன்பு செய்யும் போது இந்த பண்புகள் அனைத்தும் நம்முள் செயல்படும் என்பதுதான் உண்மை. இதனைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமானது போன வார வாசகத்தின் தொடர்ச்சியாக அமைகின்றது. போன வாரம் மார்க்கு நற்செய்தியிலிருந்து தியானித்தோம். இந்த வாரம் யோவான் நற்செய்தியிலிருந்து அப்பம் பகிர்தலை தியானிக்கின்றோம். இயேசு கடல் கடந்து அக்கரை பகுதிக்கு செல்லுகின்றார். அக்கறைக்கு போவதென்பது தனிமையில் இறைவனோடு உறவாட அல்லது தனக்கும் தன் சீடர்களுக்கும் ஓய்வு தேவை என்பதற்காக கூட இருக்கலாம். அல்லது தன் சீடர்களுக்கு இன்னும் தனிப்பட்ட முறையில் சில பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக கூட அவர் தனித்து போயிருக்கலாம். அல்லது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு பல எதிரிகள் இருந்ததால் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக கூட அவர்கள் இந்த தனிமையான இடத்திற்கு செல்வோம் என்று அழைத்து கொண்டு போகப்பட்டிருக்கலாம் என்று ஒரு சில அறிஞர்கள் கூறுவதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக பல காரியத்திற்காக அவர்கள் அக்கறைக்கு போயிருந்திருக்கலாம். மலை மேல் ஏறி அமர்ந்தார் என்று பார்க்கிறோம். அப்போது ஏராளமான மக்கள் அவரிடம் வருவதைக் கண்டு தம் சீடர்களை சோதிப்பதற்காக ஒரு கேள்வி கேட்கின்றார். இயேசுவின் வாழ்க்கையில் பல சமயங்களில் சீடர்களை மட்டுமல்ல, ஒவ்வொருவரையும் சோதித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். இத்தனை பேர் நம்மை பார்ப்பதற்காக, என்னுடைய இறைவார்த்தையை கேட்பதற்காக வருகின்றார்களே, இவர்கள்
சோர்ந்து போய்விடாமல் இருக்க நாம் இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். அப்போதுதான் ஒரு சீடர் கூறுவார், இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம்? நாம் இருப்பது ஒரு வனாந்தர பகுதி, ஒரு மலைப்பகுதி, ஒரு கடை எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்திருக்கின்ற இடத்தில் எப்படி நாம் இவர்களுக்கு உணவு கொடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை ஒரு சீடர் எழுப்புவதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அவர் கூறுகின்றார், 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினால் ஒரு சிறு துண்டு கூட கிடைக்காதே என்கிறார் பிலிப்பு. அதே வேளையில் மற்றொரு சீடரான அந்திரேயா கூறுகின்றார், அவர் அந்த கூட்டம் வந்திருந்த பொழுது, மக்களோடு கலந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது, ஒரு சிறுவன் தன் கையில் தன் வயிற்றுப்பசியை போக்குவதற்காக 5 வார்கோதுமை அப்பங்களோடும் 2 மீன்களோடும் வந்திருந்ததை அவர் அறிந்து வைத்திருந்தார். எனவேதான் அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகிறது, அவன் கொடுப்பானா மாட்டானா என்று கூட தெரியாது. ஆனால் இயேசுவிடம் அவர் சொல்லுகின்றார், ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்று சொன்னவுடனேயே இயேசு அவர்களை பார்த்து சொல்வார், அவர்களை அமரச் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த கோதுமையை அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி கொடுக்க, அது குறைவுபடாமல் அட்சய பாத்திரம் போல பெருகிக்கொண்டே வந்ததை நாம் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதனுடைய இறுதியில் நாம் வாசிக்க கேட்கிறோம், அனைவரும் வயிறார உண்டவின் 12 கூடைகளில் நிரப்பினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த புதுமை நடக்க காரணம் என்ன அன்பிற்குரியவர்களே? இறைவனின் வல்லமையா, சீடர்களின் கடின உழைப்பா? நிச்சயமாக இல்லை. மாறாக அந்த சிறுவனின் பரந்த மனம், அந்த சிறுவனுடைய ஆழமான அன்பு, பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், அதுதான் கேட்டவுடனே கொடுக்க வைத்தது. இன்று நம்மில் எத்தனை பேர் நம்மிடம் இருக்கின்ற பொருளை கேட்கின்ற பொழுது மறைத்து வைக்கிறோம், ஒளித்து வைக்கின்றோம், இல்லை என்று சொல்லிவிடுகின்றோம். ஆனால் அவன் தாராளமாக கொடுத்தான், அதனால் தான் பலுகி பெருகியது. அதற்கு மூல காரணம் அந்த மக்கள் மீது கொண்ட அன்பே ஆகும். அன்பிற்குரியவர்களே, ஆக இந்த புதுமையானது 4 நற்செய்தியாளர்களும் பதிவு செய்திருக்கின்றார்கள். அன்பினால் உந்தப்பட்டு உணவில்லாமல் இறந்து கொண்டிருந்த மக்களுக்கு உணவூட்ட தன் சொத்துக்களை விற்று பிறரை வாழ வைத்த ஒரு சில நல்ல மனிதர்கள் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்களைப் போல அதே அன்பினால் உந்தப்பட்டு இன்று போராடி கொண்டிருக்கின்ற பல நல்ல உள்ளங்களைப் போல நாமும் நம் தலைவராம் இயேசுவைப் போல எவ்வாறு அந்த மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவூட்ட சிறுவன் பகிர்ந்த உணவைப் போல நாமும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது புதுமைகள் செய்து அன்று உணவூட்டியது போல நாம் கொடுப்பதையும் வைத்து இறைவன் புதுமைகள் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, நாமும் அன்பினால் தூண்டப்பட்டவர்களாக வாழ்வோம். நாமும் பிறர் மீது பரிவு, இரக்கம், கருணை காட்டுகின்ற மக்களாக வாழ முயல்வோம். நம்மிடம் இருப்பவற்றை பகிர்ந்து கொண்டு வாழ முன் வருவோம். அப்போது நாமும் இறைவனின் சாட்சிகளாக வாழ முடியும். ஒருவர் மற்றவரை பார்த்து கேட்டாராம், நீ இந்துவா, கிறிஸ்தவனா அல்லது இஸ்லாமியனா என்று. அதற்கு அவர் என்ன பதிலளித்தார் தெரியுமா? நான் பசியோடு இருக்கின்ற மனிதன். என்ன ஒரு பதில் பார்த்தீர்களா? நம்மால் இதற்கு பதில் கூற முடியுமா? நம் செயலின் மூலமாக சிந்திப்போம். பகிர்வுதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு. எனவே அன்பின் வெளிப்பாடு அந்த இயேசுவை பெற்றுக்கொண்ட நாம் இயேசுவின் சீடர்களாக உண்மையாக வாழ்ந்து பிறருக்கு சாட்சிகளாக வாழ்வோம். நம்மோடு வாழுகின்ற மக்கள் வறுமையில் இல்லாத ஒரு நிலை உருவாக நாம் ஜெபிப்போம். நாமும் நம்முடைய தலைவர்களும் குறிப்பாக எல்லா மக்களுக்கும் தலைவராக இருந்து அவர்களுடைய வறுமை, பசி, துன்பம், இயலாமை அனைத்தையும் போக்கி சரிசமமான ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க இறைவன் தாமே துணை புரிய வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வெளிப்பாடு ஞாயிறு வாழ்த்துக்களை கூறி உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். என்னுடைய இறைவார்த்தை முழக்கத்தை கேட்டு பயன்பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறுகின்ற வேளையில் தொடர்ந்து கேளுங்கள், பலருக்கும் அனுப்பி வையுங்கள். இறைவார்த்தை அவர்களையும் சென்று சேரட்டும். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அப்பேற்பட்ட சூழ்நிலையை சமுதாயத்தை உருவாக்க நாமும் பாடுபடுவோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.